நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்கார்ல, சீனு வந்து மாயாவுக்கு வந்து கையில வந்து கல்யாண மோதிரம்லாம் போட்டு விட்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்கிட்டு பார்த்தா தனம் வந்து கதிர்க்காக வந்து மோதிரம் போட்டு விட்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம ரகுராம் அவங்க வீட்டுக்கு வந்து யாரோ வந்து புதுசாக ரிலேட்டிவ் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ் வந்தோடனே வாங்க வாங்க உங்களுக்கு உட்காருங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம், கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு வந்து என்னால் வர முடியல, அதனால தான் சரி வீட்டில் போய் அவங்கள வாழ்த்து சொல்லிவிட்டு கிஃப்ட்டுலாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன வீட்டில் கல்யாணம் ஆனவங்கலாம் ஆளை காணும், ஒரு 2 கல்யாணம் சொன்னாங்க, வீட்டில் ஒரு ஜோடியை கூட காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் உட்காருங்க, இந்த உள்ளே இருக்காங்க, நான் வந்து வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஜானகி போய் கூப்பிட்டு விட்றாங்க. சீனு மாயாவெல்லாம் கூப்பிட்டு விட்றாங்க. அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து தனத்தையும் நம்ம கதிரையும் கூப்பிட்டு விட்றாங்க. அவங்களும் ஒரு சேரில் வந்து 2 சேரில் வந்து 2 ஜோடியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம், மெயினாக வந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் பார்த்தா உள்ளேருந்து கிஃப்ட் எடுக்காங்க. பார்த்தா ரிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4 பேருக்கு 4 ரிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரிங்கை வந்து நீங்கள் வந்து அவங்களோட கையில் வந்து போட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவ கையில் போய் நம்மளை போட சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீன் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா தனம், இந்த கல்யாணத்தையே வந்து நான் ஒரு கல்யாணமாகவே எடுத்துக்கல, அவங்க கையில் போய் நான் வந்து ரிங்கு போடணுமா, எதுக்கு இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பத்மாவுக்கு வந்து மூஞ்சியில் ஒன்றுமே ஆடலை. என்னடா நம்ம ஒன்று பிளான் போட்டால் இவங்க வந்து வேறு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்தாங்க ரிங்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே 4 ரிங்கையுமே வந்து அந்த 4 பேர் கையிலையும் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி போட்டு விடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே 2 ஜோடிகளும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருமே போட்டு விடுற மாதிரி தெரியலை. உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, சீனு மாயா கையில் போட்டு விடு, மாயா நீ வந்து சீனுக்கு போட்டு விடு, கதிர் நீ வந்து இது தனத்துக்கு போட்டு விடு, தனம் வந்து கதிருக்கு போட்டு விடுங்க, எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க, சும்மா போட்டு விடுங்க, யாருக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் புருஷனுக்கு தானே போட போகிறீங்க, ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து சீனு கையில் போட்டு விட்ற மாதிரி ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம கதிர் இருக்கார்ல, கதிர் வந்து தனத்தோட கையில் போட்டு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் போடும்போது வந்து நல்ல ஆசையோட பிரியமோடு போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சீனுக்கும் தனத்துக்கும் வந்து மோதிரம் போடுறதுக்கு விருப்பமே இல்லை. சீனு தனம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மோதிரத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா சீனு வந்து மூஞ்சியே கொடுக்கல. இங்கிட்டு நம்ம ஒரு பாட்டில் திரும்பிக்கிட்டு வேண்டாத வெறுப்பாக வந்து மாயாவுக்கு வந்து மோதிரம் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தனமும் வந்து அங்கிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி செனாச்சிக்கிட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவனுக்கு போய் மோதிரம் போடணுமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கதிருக்கு வந்து மோதிரம் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.